குட் மார்னிங். இன்னைக்கு நம்ம வீட்டு லஞ்சுக்கு ஃபர்ஸ்ட் நான் ப்ரிப்பேர் பண்ண போகிறது சவ் சவ் பாசிப்பருப்பு கூட்டு. அதுக்கு ஒரு 100 கிராம் பாசிப்பருப்பு வாஷ் பண்ணி வச்சுருக்கேன். ஒரு அரை கிலோ பீர்க்கங்காய் கட் பண்ணி வச்சுருக்கேன் வாஷ் பண்ணி. ஒரு இவ்வளோ சைஸ் வெங்காயம், ஒரே ஒரு பச்சை மிளகா எல்லாத்தையும் நறுக்கி வச்சுருக்கேன். இப்போ இதை நான் மொத்தமாக வேக வச்சுக்க போகிறேன். பாருங்கள், இப்போ இது எல்லாத்தையும் சேர்த்துட்டு இது தண்ணியை இது முழுகிற அளவுக்கு தண்ணியை ஊற்றிட்டு இதில் கொஞ்சம் மஞ்சப்பொடி போட்டு வேக வச்சுக்க போகிறேன். இப்போ மூடி வச்சுட்டு இது வேகட்டும். ஸ்டவ் ஆன் பண்ணிட்டு இது வேகட்டும். பருப்பு முக்கால் பதம் வெந்தப்புறமா 2 மீடியம் சைஸ் தக்காளி வெட்டி வச்சுருக்கேன். அதை போட்டுட்டு அதுக்கு தேவையான உப்பு, மிளகா பொடி, தனியா பொடியும் போட்டுட்டு நல்லா அதெல்லாம் வெந்தப்புறமா கலந்து வந்தப்புறமா கொத்தமல்லியை போட்டுட்டு இந்த கலந்து விட்டுட்டு நான் அப்புறமா தாளித்து விடுவேங்க. அதுக்கு கடுகு, உளுத்தம் பருப்பு, சீரகம் போட்டுட்டு இந்த கொஞ்சோண்டு இஞ்சி, இவ்வளோ சைஸுக்கு இஞ்சி தோல் எடுத்துட்டு நல்லா சீவி வச்சுருக்கேன். அதையும் வதக்கிட்டு கருவேப்பிலையும் போட்டு கொஞ்சம் பெருங்காயம் போட்டு தாளித்து கொட்டிடுவேங்க. இஞ்சி போட்டு பாருங்கள், கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக நல்லாயிருக்கும். பீர்க்கங்காய் தோலை உரிச்சிட்டு வாஷ் பண்ணிட்டு வச்சுருக்கேங்க. அதை சொல்ல மறந்துட்டேன். இப்போ மூடி வச்சுட்டு அதை கொண்டு அடுத்த ஸ்டவ்வில் வேகிற வரைக்கும் வச்சுக்கலாங்க. இப்போது நான் சவ் சவ் கேரட் பொரியல் பண்ண போகிறேங்க. அதுக்கு கடாய் வச்சுட்டேன். கடாய் சூடாயிடுச்சு. அதுக்கு தேவையான எண்ணெய் விட்டுக்கிறேன். ஒரு 3 ஸ்பூன் எண்ணெய் விட்டுக்கிறேன். அது பொங்குது பாருங்கள். கொஞ்சம் இப்படி மூடி திறந்து வச்சிடலாம் கொஞ்சம் லைட்டாக. இப்போ இது எண்ணெய் சூடாயிடுச்சு. இல்லை கடுகு, உளுத்தம் பருப்பு, சீரகம் போட்டுட்டு ஒரு 4-5 காஞ்ச மிளகா விதை எடுத்துடலாங்க. விதை எடுக்காமல் போட்டால் அது பல்லில் படுறச்ச ஒரு மாதிரி இருக்கும். இப்போ காஞ்ச மிளகா, கொஞ்சம் கருவேப்பிலை போட்டுட்டு தாளிச்சுக்கலாம். தாளிப்பு பொரிஞ்சிடுச்சு. இந்த காயை போட்டுடலாம். புரட்டிக்கிட்டு இதுக்கு தேவையான உப்பு போட்டுட்டு மூடி வச்சிடலாம். இது வெள்ளையாக இருக்கணும்னா மஞ்சள் பொடி போட வேண்டாங்க. இதே கலரில் இருக்கணும்னா மூடி வச்சுக்கலாம். வேகட்டும். கூட்டை பார்க்கலாம். வெந்துருக்கு. நான் குறைச்சி வச்சுருக்கேன். கொஞ்சம் பாருங்கள், பீர்க்கங்காயிலேயே தண்ணி நிறைய விட்டு வந்திருக்குது. அதனால் ஊற்றிக்கச்ச ஃபஸ்ட்டு கொஞ்சம் திட்டமாக ஊற்றிக்கணும் தண்ணி, பருப்பு வேகிறதுக்கு வரைக்கும். இப்போ திருப்பி மூடி வச்சிடுறேன். பொங்காத அளவுக்கு இந்த மாதிரி கேப் விட்டு வச்சுக்கிறேங்க. இப்போ காய் திறந்து பார்க்கலாம். பாருங்க, வதங்கிட்டு இருக்கு. கொஞ்சம் தண்ணி விட்டுருக்கு. இதில் தண்ணி நல்லா விட்டுருக்கு. இந்த காயில் இருக்கிற தண்ணி கொஞ்சம் சவுச்சோவில் கொஞ்சம் தண்ணி விடும். இப்போ பருப்பு பார்க்கலாங்க. பருப்பு முக்கால் வெந்துருச்சுங்க. இப்போ நான் இந்த பருப்பை எடுத்து இங்கே வச்சுட்டு இந்த காய் வேகட்டும் அப்படின்னு இதில் வச்சிடுறேன். இந்த ஸ்டவ்வில் வச்சிடுறேங்க. இதுக்கு கட் பண்ணி வச்சுருந்த தக்காளி போட்டுறேன். பெரட்டி விட்டுட்டு தக்காளி வேகட்டும். மூடி வச்சிடலாம். சிம்மில் வச்சுக்கோங்க, ஏன்னா பொங்கிடும். திறந்து பார்க்கலாம். காயை தண்ணி இருக்கு. தண்ணி இருக்குதுல. மூடி வச்சிடலாம். சிம்மில் வச்சு இன்னும் வேகணும் காய். இப்போ இதை பார்க்கலாம். தக்காளி இன்னும் கொஞ்சம் கூட நல்லா வதங்கணும். மூடி வச்சிடலாம். இப்போ தக்காளியும் நல்லா வெந்துருச்சுங்க. தோல் பிரிஞ்சு வருது. நல்லா வெந்துருச்சு. இப்போ இதில் நம்ம இதுக்கு தேவையான உப்பு,
மிளகாய் தூள் கொஞ்சமாக போட்டுக்கோங்க. அப்புறமா ஒரு ஸ்பூனு தனியாத்தூள், இன்னும் கொஞ்சம் கூட போட்டுக்கலாம். 1.5 ஸ்பூன் தனியாத்தூள் போட்டுட்டு மிக்ஸ் பண்ணிக்கலாம். மிக்ஸ் ஆகிட்டு இந்த ஃப்ளேவர்ஸ் பூரா இதில் இறங்குற வரைக்கும் கொஞ்ச நேரம் வேக வச்சுக்கலாம். பார்க்கலாம். பாருங்கள், எல்லாம் சேர்ந்தா போல் நல்லா வந்துடுச்சு. ஃப்ளேவர்ஸோட பச்சை வாசனையும் போயிடுச்சு. இப்போ இதை தாளிச்சிக்கலாம். இந்த கன்சிஸ்டன்சியில் இருந்தால் போடுங்க. எடுத்து அடுத்து அடுப்பில் வச்சுட்டு இதை தாளிச்சிக்கலாம். பேன் சூடாயிடுச்சு. அதில் ஒரு 2 ஸ்பூன் எண்ணெயை விட்டுக்கிட்டு எண்ணெய் சூடான உடனே கடுகை போட்டுக்கிட்டு கொஞ்சம் உளுத்தம்பருப்பு, சீரகம் பொரியட்டும். தாளிப்பு பொரிஞ்சிடுச்சு. அதில் கொஞ்சோண்டு இஞ்சி நான் கட் பண்ணி வச்சுருந்தேன்ல, அதை போட்டுட்டு அதை ரொம்ப தீய விட்டுறாதுங்க, ரொம்ப இது பண்ண வேண்டாம். இது கருவேப்பிலை போட்டுட்டு பெருங்காயம் போட்டுட்டு இதில் கொட்டிடலாங்க. இதில் மாற்றிட்டு இப்போ இந்த கொத்தமல்லியை போட்டுட்டு கொஞ்சோண்டு இந்த தாளிப்பு கரண்டியில் தண்ணியை விட்டுட்டு இப்படி ஊற்றிடலாங்க. ஊற்றிட்டு நல்லா கலந்து விட்டுடலாம். கலந்து விட்டுட்டு நல்லா ஸ்டவ் கொஞ்சம் பெருசாக வச்சுட்டு ஒரு கொதி வந்த உடனே நீங்கள் இப்போ வேணும்னா உப்பு காரெல்லாம் செக் பண்ணிக்கோங்க. உனக்கு கரெக்டாக இருக்குங்க. அவ்வளோதான். கொதி வந்த உடனே இதை நம்ம இறக்கி வச்சிடலாம். அதுக்குள்ளே இதை பார்க்கலாம். இதில் காயை செக் பண்ணிக்கலாம். தண்ணி பூரா வத்திருச்சு கொஞ்சம் நல்லா. இப்போ இந்த காயை செக் பண்ணிக்கலாம் வெந்திருக்கான்னு. வெந்துருச்சு பாருங்கள். காய் கேரட்டும் வெந்துருச்சு, சவுச்சவும் வெந்துருச்சுங்க. நல்லா சவுச்சோ சீக்கிரமாகவே வெந்துடும். ரெண்டுமே வெந்துருச்சு. இப்போது இது நல்லா கொதிச்சிருச்சுங்க. இந்த கன்சிஸ்டன்சி போகும். இப்போ நம்ம இந்த ஸ்டவ்வை இதை எடுத்து அந்த பக்கம் வச்சுட்டு இந்த பொரியலை பார்த்துக்கலாங்க. இதில் மூடி வச்சிடலாம். பார்த்தா பொரியலில் தண்ணி பூரா வத்திருச்சுங்க. கொஞ்சம் கூட தண்ணி இல்லை, கொஞ்சம் கூட தண்ணி இல்லை பாருங்கள். நல்லா வத்திருச்சு. காயும் வெந்துருச்சு. தீயை குறைச்சிட்டு தேங்காய் துருவி வச்சுருக்கேன் கொஞ்சமாக, அதை எடுத்து இதில் தூவிடுறேன். நல்லா புரட்டி விட்டுட்டு ஒரே ஒரு புரட்டை அப்படி புரட்டிட்டு இந்த சூடுக்கே இந்த தேங்காய் வந்து நல்லா இதாகிடுங்க. ரொம்ப அப்புறமா ரொம்ப நேரம் வச்சோன்னா கலர் மாறிடும். அப்படியே இந்த சூடுக்கே இதாகிடும். நான் ஸ்டவ் ஆஃப் பண்ணிடுறேன். அடுத்து நான் வாழைக்காய் பொரியல் பண்ண போகிறேங்க. அதுக்கு ஒரு பேனை வச்சு அதில் தண்ணி விட்டு வாழைக்காய் முழுகிற அளவுக்கு அது பாயில் அரைச்சா கொஞ்சம் உப்பு போடுறேங்க. நான் ஆல்ரெடி தண்ணி ஊற்றி வச்சு பாயில் ஆக்க வச்சுட்டேன். பாயில் ஆனப்புறமா உப்பு போட்டுட்டு 2 வாழைக்காங்க நான் நார்மல் சைஸ் வாழைக்காய் கட் பண்ணி தண்ணியில் போட்டு வச்சுருக்கேன் கலர் மாறாத அளவுக்கு. இப்போ இதை வந்துட்டு அதில் போட்டுடுறேங்க. நல்லா அகலமான பாத்திரம் வச்சுக்கோங்க. அப்போ தான் வாழைக்காய் ஒன்றோட ஒன்று ஒட்டாமல் வேகும். நிறைய தண்ணியும் விட வேண்டாம், பட் ஒட்டாமல் இருக்கிறதுக்காக கொஞ்சம் தண்ணி விட்டுருக்கேங்க, கொஞ்சம் நிறையவே. இப்போ இதை நல்லா இப்படி பரப்பி விட்டுட்டு மூடி வச்சிடலாம். கொஞ்சம் நேரம் தாங்க, பார்த்துக்கோங்க. அந்த கலர் ஒரு மாதிரி மாறின உடனே ஆஃப் பண்ணிடலாம். மூடி வச்சிடுறேன். ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். பாயில் ஆகிட்டு இருக்குங்க. இந்த மாதிரி அகலமான பாத்திரத்தில் போட்டால் தான் உங்களுக்கு ஒட்டாமல் இதாகும். அப்போ எடுக்கிறதையும் நம்மளுக்கு நல்லாயிருக்கும். இன்னும் கொஞ்சம் வேகணுங்க. மூடி வச்சிடுறேன். ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். ஏன்னா சம்டைம்ஸ் டக்குன்னு வெந்துட போகுது. இன்னும் கொஞ்சம் கூட வேகணும். இந்த கலர் இந்த மாதிரி ஒயிட்டாக இருக்கிறது ஓரளவுக்கு டல் கலர் வரும். அப்போ நம்ம ஆஃப் பண்ணிடலாம். அண்டு இந்த வாழைக்காவை வந்துட்டு ரொம்ப மெலிசாவோ ரொம்ப திக்காவோ வேணாங்க. இந்த பாருங்கள், இந்த அளவுக்கு நீங்கள் கட் பண்ணிக்கோங்க திக்னஸ்ஸு. அப்போ தான் அது புரட்டி போடுறச்ச நம்மளுக்கு வெந்தப்புறமா நல்லா கொஞ்சம் இது பிரியாமல் வரும். ரொம்ப மெலிசாக போட்டாலும் உடஞ்சிருங்க நம்ம எண்ணெயில் போட்டு புரட்டுறச்ச. ரொம்ப குண்டாக போட்டாலும் உப்பு காரம் இறங்காதுங்க.
இன்னும் கொஞ்சம் ஒரு 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 ஃபியூ செகண்ட்ஸ் கொஞ்சம் அப்படியே திறந்து வச்சிடலாம். இப்போ பாருங்க, இது ஒரு டல் கலர், ஒரு மங்கல் கலர் வந்துச்சு. இது வெந்துருச்சுங்க. ஒரு மங்கல் கலர் வந்துச்சு. இந்த ஒயிட் கலர் போய் மங்கல் கலர் வந்துச்சு. இது வெந்துருச்சு, கட் ஆகிருக்கு பாருங்க. இதுக்கு மேலே வேகக்கூடாது. ஆஃப் பண்ணிவிட்டு இந்த தண்ணியை கொட்டிட்டு தனியாக ஒரு பிளேட்டில் ஆற வச்சுருங்க. அதுக்கப்புறமா நம்ம தாளிச்சிக்கலாம். இப்போது இந்த பிளேட்லுக்கு தனியாக இந்த தண்ணியெல்லாம் இப்படி வடித்து ஜல்லிக்கரண்டி தாங்க இது. அதனால் இப்படி எடுத்து தண்ணியை இது பண்ணி நான் இப்படி போட்டுக்கிறேங்க செப்பரேட்டாக. தெரியுதாங்க? இப்படி எடுத்துட்டு இப்படி தனித்தனியாக செப்பரேட்டாக போட்டுக்கிறேன். ஒன்றோட ஒன்று வெட்டாமல். ஒரு ஸ்டார்ச் மாதிரி ஒன்று ஃபார்ம் ஆகிடுங்க, அப்புறமா நல்லா இருக்காது. மாதிரி மொத்தத்தையும் நான் எடுத்து வச்சுட்டு காட்டுறேங்க. ஆறுன அப்புறமா நம்ம பொரியல் பண்ணிக்கலாம். கடாயை வச்சுட்டேன். கடாய் நல்லா சூடாயிடுச்சு. அதில் கொஞ்சம் நிறையவே எண்ணெய் விடணுங்க. கொஞ்சம் நிறையவே எண்ணெய் விட்டுட்டு இதுலேயே சீரகம் போடுறேன். கொஞ்சம் சீரகம் போட்டால் இதில் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். சீரகம் பொரியட்டும். சீரகம் பொரிஞ்சிடுச்சு. தீய விடாதுங்க, சிம்மில் வச்சுக்கோங்க ஸ்டவ்வை. இதில் கொஞ்சம் மஞ்சத்தூள், மிளகாய்த்தூள் போட்டுட்டு இப்போ ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிடுறேங்க. நான் ஆஃப் பண்ணிவிட்டு இந்த வாழைக்காவை வந்துட்டு ஆற வச்ச வாழைக்காவை ரொம்ப பத்திரமா இதில் ஒன்றா இப்படி பிரித்தா மாதிரி போடுங்க. ஏன்னா இல்லாட்டா வந்துட்டு கட் ஆகிடும். அதனால் இப்படி பிரித்தா மாதிரி போடுங்க. ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டேங்க. ஏன்னா இந்த மசாலா அப்புறமா தீஞ்ச மாதிரி ஆகிடும். இப்போது இந்த வாழைக்காவை வந்துட்டு ஒன்றா போட்டுட்டு ஸ்டவ் ஆஃபில் தாங்க இருக்குது. ஏன்னா கடாய் சூடாக இருக்குது. எல்லாத்தையும் போட்டுட்டு ஒன்றா போட்டுட்டு பிரித்தா மாதிரி அதை இப்படி ரொட்டேட் பண்ணிக்கோங்க. அப்போ தான் வந்துட்டு அது பிரியாமல் இருக்கும். கரண்டி வச்சுட்டா அது கட் ஆகிறதுக்கு சான்சஸ் இருக்குது. அப்புறமா இந்த மாதிரி வந்துட்டு டாஸ் பண்ணிக்கோங்க. இப்படி தூக்கி போட்டு கரண்டி மட்டும் வைக்காதுங்க. நல்லா இப்படி எல்லா இடத்துக்கும் கோட்டிங் ஆகிற மாதிரி, அந்த வாழைக்காய் ஃபுல்லத்துக்கும் கோட் ஆகிற மாதிரி. இப்போது ஸ்டவ் ஆன் பண்ணி ஸ்லோவில் வச்சுக்கோங்க. கொஞ்ச நேரத்துக்கு கரண்டி வச்சிடாதுங்க. இப்போ கொஞ்சம் ஹையில் வச்சுக்கலாம். ரொம்ப நிதானமாக புரட்டிக்கோங்க. இது வந்து ரோஸ்டெல்லாம் கிடையாது. அட் த சேம் டைம் ஒரு மாதிரி செமி ரோஸ்ட்டுன்னு வச்சுக்கோங்களேன். கம்ப்ளீட் ரோஸ்ட் இல்லை, இது ஆயிலில் போட்டு பொரிக்கிற மாதிரி ஒரு மாதிரி மெத்தனும் இருக்கும். உப்பு காரம் நல்லா படும். இப்போ நான் இதில் என்ன பண்ண போகிறேன்னா, நல்லா ஒரு 4-5 பல்லு பூண்டு, இதுக்கு நிறைய பூண்டு போட்டுட்டா நல்லா இருக்குங்க. தட்டி வச்சுருக்கேன் தோலோட. இப்படி போட்டுறேன். நான் தாளிப்புலேயே போட்டுட்டோன்னா அது ஒரு கருங்கின மாதிரி ஆகிடும். அதனால் இப்படி பண்ணுறச்ச, ஏன்னா இது கொஞ்சம் ஸ்லோவில் வச்சு நம்ம கருவேப்பிலையும் போட்டுட்டேன். ஏன்னா இதை ஸ்லோவில் வச்சு தான் நம்ம இது பண்ண போகிறோம். அதனால் நிதானமாக அதுவும் வந்துட்டு சேர்ந்தா போல் வெந்துடும். கரண்டி வைக்காதுங்க கொஞ்சம் நேரத்துக்கு. இப்போ அடுப்பு குறைச்சி வச்சுக்கோங்க. இப்போ ட்ரை பண்ணலாம் திருப்பி போடுறதுக்கு. பத்திரமா ட்ரை பண்ணுங்க. அடுப்பு குறைச்சே வச்சுக்கோங்க. நிதானமாக உடையாத அப்படி அழகாக பத்திரமா எடுங்க சைட்லேருந்து. ஓரளவுக்கு உடையாமல் நம்ம எடுத்துட்டோங்க. ஸோ இந்த மசாலா கொஞ்சம் எல்லாத்துக்கும் பரவற மாதிரி நிதானமாக வச்சு ரோஸ்ட் பண்ணிக்கோங்க. இப்படி பரப்பி விட்டுட்டு திருப்பி கொஞ்ச நேரம் இப்படியே சிம்லேயே வச்சு ரோஸ்ட் பண்ணலாம். இப்போ மேலே இருக்கிற காயை இப்படி திருப்பி கீழேக்கு போட்டு விடலாம். பத்திரமா கலர் மாறுற வரைக்கும் ஒன்றா திருப்பி போட்டுக்கோங்க. ஸ்ப்ரெடடாக போட்டுக்கோங்க. இப்போது இந்த கலர் வந்த உடனே இதை ஆஃப் பண்ணிடலாங்க. அதுக்கப்புறமா தீஞ்சிரும். இந்த சூட்டுக்கு இது நல்லா ட்ரை ஆகிடுங்க. இன்றைக்கி நம்ம வீட்டில் சிம்பிள் வெஜ் காம்போங்க. பீர்க்கங்காய் பாசிப்பருப்பு போட்டு கூட்டு, சௌ கேரட்டு தேங்காய் போட்டு பொரியல். அப்புறமா இதுவே 2 வேளைக்கு பத்தாது, அதனால திருப்பி வாழைக்காய் வறுத்துருக்கேங்க காரக்கறி மாதிரி. இதுதாங்க நம்ம வீட்டு லஞ்சு. எல்லாருக்கும் பிடிச்சதுன்னு நினைக்கிறேன். இன்னைக்கு வீடியோ பார்த்ததுக்கு என்னோட மனமார்ந்த நன்றிகளுங்க. வாழ்க வளமுடன்.